உலகளாவிய இதில் ஏதாவது ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் மாற்றத்துக்கோ ஒரு பெரிய ஒரு அப்படியே டோட்டலாக புரட்டி போட்டுருச்சு சார் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு? அது நிறையா இருக்கு. இந்தியாவில் இருக்கா? இந்தியாவில் தான் அது அதிகம். ஒரு படம் ஒரு படம்னு சொல்ல முடியாது. இப்போ திரைப்படத்தை வச்சு தான் திமுகவே வளர்ந்துச்சு. கலைஞர் அது நிறைய படங்கள் பஞ்ச் ஆஃப் ஃபிலிம்ஸ். அதுதான் தொடர்ச்சியாக போட்டு அடிக்கிறதுல மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒரு படம் மாற்றுமா? ஒரு படம் மாற்றங்களை கொண்டு வரும், ஆனால் பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வரும். அவ்வளோதான், பெரிய லெவலில் வராதுங்கிறீங்க. சரி. ஸோ அதனால தான் இது எதுக்காக கேட்டேன்னா, ஜனநாயகன் வந்து அந்த மாதிரி ஒரு படம் தானே, அதுக்கு முன்னாடி அரசியல் தீவிரமான படங்கள் எதுவும் இல்லைல்ல. இல்லை, ஜனநாயகன் மாற்றத்தில் ஏற்படாது. ஜனநாயகன் வந்து எல்லாத்தையும் அரக்கிருக்குன்னா மாற்றும், ஒரு மாற்றத்தை ஏற்படும். அப்படி தான் மாற்றுமே. இன்னும் மெண்டலாகி அவங்க கிறுக்கு பிடிச்சி ஆகிற மாதிரி ஆகுமே தவிர அந்த தாக்கம் இருக்கக்கூடாதுன்றக்காக தான் சென்சார் இவ்வளோ போராடுது. இந்த படத்தை விட்டோம்னா இன்னும் பல பேர் தெருவுக்கு வந்துடுவாங்க. அது ஒரு நாட்டோட கடமை தானே. அதனால் மற்றபடி வேறு எதுவும் ரீசன் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் ராஜா படத்தை என்ன சொல்கிறது, ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆளுன்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கிடையாது ஷார்ட் ஃபிலிமை கையில் கொடுத்துட்டு, ஆனால் டூரேஷன் பார்த்தல, இல்லைன்னா நாங்கள் சென்சாரில் உடனே கொடுத்துருவோம் சொல்லி யூடியூப்பில் போட வச்சாங்க. சென்சாரை இப்படியும் கையாளும்.